இது வந்து வசந்தி எனக்காக பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணதுங்க. நான் கேட்டிருந்தேன் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்த செயினுங்க இது. இப்போ அடுத்து வந்து பிரேஸ்லெட் கழட்டுறேன். அடுத்து என்னோடய மோதிரம் கழட்டுறேன். இது வந்து எங்கள் என்கேஜ்மெண்ட் மோதிரம் உடச்சிருச்சு. நான் ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்தது. ஒரு முக்கியமான தேவை இருக்குது நமக்கு. ஸோ இந்த நகையில் நம்ம வச்சே ஆகணும்ப்பா. எனக்கு வந்து உன் நகையை கொண்டு போகிறேன் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எதுக்காக கொண்டு போய் அடமானம் வைக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அழுகாத. இரு, நான் போயிட்டு பாப்பாவோட நகை எடுத்துகிட்டு வரேன். பார்த்துக்கோங்க, எங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணிப்போம். இந்த அவசரம் கேட்டல அப்பாட்ட கொடுத்துரு சாமி. தங்கம், ரீதா வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டு, கழுத்தில் இருக்கிற செயின், கையில் இருக்கிற மோதிரம் எல்லாமே கழட்டி கொடுத்துட்டா. தாய்ப்பால் செஞ்ச டாலரை அதை வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டுருந்தோம். இன்றைக்கி நம்ம அதை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சோம். எனக்கே ரீதா சொன்னால் வசோ பணம் பத்தலைன்னா சொல்லு, தாலி கொடியை கூட கழட்டி கொடுக்குறேன் அப்படின்னா. அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரே ஒரு டைம் போட்டு போடுற ரீதா. பாப்பாவுக்கு ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு கொண்டு அடமானம் வச்சுக்கலாம். அப்பா எல்லாம் கழுத்தில் போட்டு விட்டா சாமி, கொஞ்சம் நேரம் போட்டுரு. அதுக்கப்புறம் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு அடமானத்தை வச்சுக்கிறேன். சரியா? உடனே புள்ளிட்டு இருந்து பிடிங்கிட்டு போனால் பொக்குன்னு போயிருங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் பாப்பா எல்லாமே போட்டுருக்கட்டும். அப்பா கூடி சீக்கிரம் உன்னோட செயினை மட்டும் மீட்டு கொடுத்துற சாமி. சாமி, மோதிரத்தை போட்டுக்கிட்டே கையில். அம்மா நகையெல்லாம் போட்டு விட்டாங்களாப்பா? அசு, நான் தாலி கொடியை கழட்டிட்டு மஞ்சள் கயிறு கூட போட்டுப்பேன். கல்யாணம் ஆகி 1 வருஷம் நான் அதான் போட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த நகையெல்லாம் வச்சுட்டு இந்த பணத்தை என் கையில் வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு வேதனை. ரீதா வந்து பேங்க்லேயுமே அழுந்துட்டா. கடவுள் வந்து உங்கள்கிட்ட என்னடா வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னை வந்து குழந்தைய மாற்றிடுங்க அப்படின்றவேன். குழந்தை எந்த ஒரு கஷ்டம் பிரச்சனை எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. பார்த்தீங்களா? பெரியவங்களாகி நம்ம படுற கஷ்டமும் வேதனையும் அடாடாடா. இந்த உலகத்தில் அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை இருக்குங்க. இதுக்கு மேலே நான் எழுதுருவேன். கைஸ், தாய்ப்பாலில் செஞ்ச டாலர் இது. இவா நீயே போட்டு விடு பாப்பாக்கு. நீ போடல இல்லை, அப்படியே போடலாம். நீ போடலாம், நான் போடலாம். ஒன்று தான். ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டில் இப்போ இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்துட்டு இன்னொரு கஷ்டம் வந்திருக்கு. அது என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நகை, என்னோட நகை, வசுவோட நகை எல்லா நகையுமே கொண்டு போய் அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். அது ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, அது அப்புறம் அப்டேட் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்துட்டு அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் அதை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். நானும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன், அடகு வச்சு தான் நம்ம அதை பண்ணணுமா, அப்படி ஒன்றும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் வசந்திக்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன். ஏன்னா எவ்வளவோ கஷ்டம் பார்த்துட்டோம். சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கோம். இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால சில தேவைகளுக்காக நாங்கள் வந்துட்டு அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால பாப்பா நகை, நான் உங்களுக்கே நல்லாவே தெரியும், பாப்பா பர்த்டேக்கு முதல்ல தாய்ப்பால் டாலரில் செஞ்ச நகை. அது இப்போ வரைக்குமே ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் கழட்டி வாங்கி பத்திரமா நானே வச்சுப்பேன். இப்போ என்கிட்ட இருந்து அதுவும் தான் போகணும். சரி, பாப்பா நகையை விட்டுரு, என்கிட்ட இருக்கிறதும் உங்ககிட்ட இருக்கிறதும் போட்டுக்கலாம் நான் சொல்கிறேன். இல்லை பத்தாது, நான் விசாரிச்சுட்டேன் அப்படின்னு வசூ சொல்கிறாங்க. சரி போ, பாப்பாவுக்கு சென்டிமெண்ட்டாக வாங்கினது நம்மளது மீட்டு தரலைனாலும் பாப்பாவதாவது மீட்டு தந்துடுவாங்க அந்த நம்பிக்கையில் பாப்பாவது என்னோடது. இந்த நான் போட்டிருக்க பிரேஸ்லெட், செயின், மோதிரம், வசந்துக்கிட்ட ஒரு சில 2-3 நகைங்க இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அமௌண்ட்டு வேணும். கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தாங்க. ஸோ அதனால தான் எல்லா நகையுமே போகுது. ஆனால் வசூ எவ்வளோ ஒரு 6 மாதத்தில் மீட்டு கொடுத்துரும் அந்த நம்பிக்கை இருக்குது. அதனாலேயே சரி உங்ககிட்ட கொடுத்துட்ற வசூ, ஆனால் உன் பொறுப்பு தான். எனக்கு மறுபடியும் ஏன் நகை வரலைனாலும் பரவாயில்ல, ருத்திகாவோட நகை எனக்கு வரணும் அப்படின்னு நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் வசூ அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு என்ன வீடியோனா இதுதாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. வந்துட்டு என்னோடது போகிறது கூட ஃபீலிங்காக இல்லை. இது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும், மறுபடியும் நம்மக்கிட்டே வந்துடும். ஆனால் ருத்திகாதுன்றப்போ அது நான் சென்டிமெண்ட்டாக பண்ணது. அது தாய்ப்பாலில் பண்ணி எனக்கு அதுதான் வேணும், நான் ருத்திகாக்கு அதுதான் போடணும், எனக்கு டாலர் நிறையா இருந்துச்சு, நீ இதுலேயே ஒன்று போட வேண்டியதானே, ஏன் நீ தாய்ப்பால் டாலர் கேட்குற அப்படின்னு வசந்த என்கிட்ட எவ்வளோ தூரம் சொல்லி, இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நாங்கள் அது தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு மெனக்கெட்டு சென்னைக்கு கால் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாலர் வந்து போட்டு விட்டோம். அது அவள் கழுத்தில் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், தாய்ப்பாலில் செஞ்ச டாலர் எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்கும், என் பிள்ளைக்கு நான் அந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்கும். இப்போ வந்து அது அடகுக்கு போக போகுது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாப்பா நகையை விட்டுரு, நம்மளது மட்டும் எடுத்துருப்போம் நான் சொல்கிறேன். வசந்த் கேட்க மாட்டேங்குது. சரி இப்போது நம்ம மறுபடியும் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து சொல்ல ஆரம்பித்தோம்னா சரி வாக்குவாதம் வரும். அதில் எதுக்கு தேவையில்லாமல் வசந்த் தான் வாங்கி கொடுத்துச்சு, மறுபடியும் வசந்தே மீட்டு கொடுத்துரும் அந்த நம்பிக்கையில் நான் அதை கொடுக்குறேன். ஆனால் இருந்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், வசந்த் கேட்க
வசந்த் வந்து இந்த மாதிரி அடகுக்கு போகுதுன்னு சொல்லக்குள்ளேயே நாங்கள் அதெல்லாம் கழட்டி வச்சிட்டோம். எங்கடா கழுத்தில் இருந்தால் நமக்கு தெரியாமல் கழட்டிடுமோ அந்த பயத்தில். ஆனால் எனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதுதான் உண்மை. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா நான் வசந்தை தப்பாக சொல்லலைங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு செட் ஆகலன்னு தான் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டில் வந்தோம். இங்கே வந்து எனக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க, பாப்பாவுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில காரணத்துக்காக தான் வசந்த் இப்படி பண்ணுறாங்க. நான் வசந்த் மேலே தப்பு சொல்லலை, வசந்த் எது பண்ணாலும் எங்களுக்காக தான் பண்ணுவாங்க. இப்பயுமே இது வாங்குறாங்கன்னா அதுக்கு முழுக்க ரீசன் அதுவுமே எங்களுக்காக தான். ஸோ அதனால் எனக்கு வசந்த் மேலே கோவமும் இல்லை. எனக்கு இருக்கிற வருத்தத்தை விட பாப்பா நாங்கள் அடகு போகுதுன்றது ஒரு வசுவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க, அதுதாங்க உண்மை. ஸோ அதனால் வசந்தையும் நான் தப்பு சொல்லலை, எனக்கு மீட்டு கொடுத்துருன்ற நம்பிக்கையும் இருக்குது. அதனால் வசந்த் மேலே நம்பிக்கை வச்சு நான் எல்லா நகையுமே கொடுக்குறேன். வசு எது பண்ணாலும் அது எங்கள் நன்மைக்காக தாங்க இருக்கும். அதனால் இப்போ எங்கள் நகை எல்லாமே வசு கிட்ட கழட்டி கொடுக்க போகிறோங்க. இது வந்து வசந்த் எனக்காக பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணதுங்க. நான் கேட்டிருந்தேன் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு செயின் தான் வேணும்னு சொன்னேன். செயின்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்த செயினுங்க இது. இதுவும் இப்போ நான் கழட்டி கொடுக்குறேன். இந்த செயின் வந்துட்டு எப்பயுமே நான் என் கழுத்துலேருந்து கழட்டினதே இல்லைங்க. நான் இப்போ தான் கழட்டுறேன், அதுவும் அடகுக்காக கழட்டுறேன். சரி, இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து பிரேஸ்லெட் கழட்டுறேன். அடுத்து என்னோடய மோதிரம் கழட்டுறேன். இது வந்து எங்கள் என்கேஜ்மெண்ட் மோதிரம் உடச்சிருச்சு. நான் ஃபீல் பண்ணிட்டுதான் சொல்லிட்டு சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்தது. கீதா வந்து பார்த்தீங்களா ரொம்ப அழுதுட்டு இருக்கா. சாமி என்ன பண்ணிட்டு இருக்க? இது அப்பாட்ட கொடு சாமி, ஒரு முக்கியமான தேவை இருக்குது நமக்கு. ஸோ இந்த நகையில் நம்ம வச்சே ஆகணும்ப்பா. எனக்கு வந்து உன் நகையை கொண்டு போகிறேன் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மாவுமே அதுதான் அழுதுட்டு இருக்கா, பாப்பாவோட நகையும் போக போதே அப்படின்னு சொல்லிட்டு. ரீதா, நான் கூடி சீக்கிரம் மீட்டு தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் அழுதுட்டு இருக்க. இது எதுக்காக கொண்டு போய் அடமானம் வைக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நீ ஏன் அப்படி அழுகிற? அழுகாத இரு, நான் போயிட்டு பாப்பாவோட நகை எடுத்துகிட்டு வரேன். பார்த்துக்கோங்க, எங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணிப்போம். பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இது மீட்போம். எனக்கு தெரியும் இது என்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இது என் கையில் போட்டுட்டு இருந்தது, கழுத்தில் போட்டுட்டு நான் தான் சொன்னல, இந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்த செயின்லாம் நான் ஒரு டைம் கூட கட்டினதே இல்லை. நீங்கள் எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க, இது எப்போவுமே என் கழுத்துலேயே இருந்திருக்கும். கழட்டி வீட்டில் இருக்குதுன்றது வேற, அடகு போகுது அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் சரியாயிருவேன். இந்த அவசரம் கேட்டல அப்பாட்ட கொடுத்து சாமி. தங்கம், இது வந்து அப்பா ஒரு காரணத்துக்காக தான் எடுத்துகிட்டு போய் அடகில் வைக்க போகிறேன். கூடி சீக்கிரம் அப்பா மீட்டு கொடுத்துட்றேன், சரியா? ரொம்ப ஒரு சங்கட்டமான சூழ்நிலையில் இருக்கும். ரீதா வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டு, கழுத்தில் இருக்கிற செயின், கையில் இருக்கிற மோதிரம் எல்லாமே கழட்டி கொடுத்துட்டா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மோதிரம் இருக்குது, பாப்பாவோட அந்த தாய்ப்பால் டாலர் ஒன்று இருக்குது. முக்கியமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது பாப்பாவோட தாய்ப்பால் டாலருங்க. பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஆசாசியாக நாங்கள் வாங்கி கொடுத்தோம் தாய்ப்பாலை செஞ்ச டாலரை. அது வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டுருந்தோம். இன்றைக்கி நம்ம அதை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ரீதா சொன்னால் வசோ பணம் பத்தலைன்னா சொல்லு, தாலி கொடியை கூட கழட்டி கொடுக்குறேன் அப்படின்னா. நான் வேண்டாம், தாலி கொடியெலாம் வேண்டாம், அது உங்கள் கழுத்தில் இருக்கட்டும், மற்ற நகையை மட்டும் கொண்டு போய் வச்சு நம்மளோட கஷ்டத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சொந்த வீட்டை விட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நகையெல்லாம் கொண்டு அடமானம் வைக்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறாங்கன்னா சொந்த வீட்டை நீங்கள் ஒன்றும் விற்கல, அது உங்களுக்கு தானே என்றைக்குமே அப்படின்னு வைங்க. அதேமாதிரி நகை விற்கல, அடமானத்துக்கு தானே வைக்க போகிறீங்க, அது என்றைக்காலும் மீட்டரலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து எனக்கு அடிக்கடி ஆறுதல் சொல்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. யார்கிட்டையும் ₹1 10 பைசா கூட கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நாங்கள் அடமானம் வைக்கிறோம். சாமி, அப்பா வந்து உன்னோட டாலர் மட்டும் கூடி சீக்கிரம் எது மீட்டர்னோ இல்லையாப்பா, எப்படி எது மீட்டர்னோ இல்லையோ அப்பா உன்னோட டாலரை கூடி சீக்கிரம் மீட்டு தருவேன். செயினோட டாலர் இருக்குல்ல, கூடி சீக்கிரம் நான் மீட்டு தரேன், சரியா? பாப்பாவுக்கு இதெல்லாம் ஒரே ஒரு டைம் போட்டு போடுறீத்தா. பாப்பாவுக்கு ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு கொண்டு அடமானம் வச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்பா எல்லாம் கழுத்தில் போட்டு விட்டா சாமி, கொஞ்சம் நேரம் போட்டுரு, அதுக்கப்புறம் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு அடமானத்தை வச்சுக்கிறேன், சரியா? மோதிரம் போட்டுருவோம் கொடுப்பா. பாப்பாவுக்கு உன்னோட செயினை கழுத்தில் போட்டு விட்டுட்டேன், மீதில் நீயே போட்டு விட்டு நீயே கழட்டி கொடு. நான் கழட்டிட்டு போனேன்னு வச்சுக்குவேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாமி, கொஞ்சம் நேரம் போட்டுக்கோ கழுத்தில் கையில். உடனே புள்ளிகிட்டு இருந்து பிடிங்கிட்டு போனால் பொக்குன்னு போயிருங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் பாப்பா எல்லாமே போட்டிருக்கட்டும். அப்பா கூடி சீக்கிரம் உன்னோட செயினை மட்டும் மீட்டு கொடுத்துட்றேன் சாமி. அப்பா உன்ட்டு வாங்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குப்பா. இது வரைக்கும் எனக்கு நான் பெருசாக எதையும் சேர்த்துக்கலங்க. ரீதாவுக்கும் ருத்திகா பாப்பாவுக்கும் தான் நான் அதிகமாக வாங்கி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நானே வாங்கி கொடுத்துட்டு நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்களோட குடும்ப சுமையை தீர்க்க மட்டும்தான் இது, வேறு எந்த காரணமும் கிடையாது. கூடி சீக்கிரம் நான் எல்லாமே மீட்டுருவேன். ஃபஸ்ட்டு மற்ற எதை மீட்கிறோம் இல்லையா, பாப்பாவோட செயினை மீட்டு நான் கொடுத்துருவாங்க. சாமி, மோதிரத்தை போட்டுக்கிட்டே கையில்? அம்மா நகையெல்லாம் போட்டு விட்டாங்களாப்பா?
சரி சாமி. பிரேஸ்லெட் கையில் வச்சிருக்கியா? இங்கே டாலர் காட்டு சாமி, டாலர் காட்டு. நீ கொண்டு போகிற அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ரீதா, கழட்டி ரீதா, பாப்பா கொடு. பாப்பாட்ட இருந்து கழட்டிட எல்லாத்தையும் கொடுத்துரு சாமி. பாப்பாவே கழட்டி கொடுக்குறா பார்த்தியா? இது மட்டும் போதுமா இல்லை என் கொலுசு ஒன்று புதுசாக வாங்கி கொடுத்தியா? அதுவும் வேணும். ஏ ரீதா, ரொம்ப பண்ணாத, அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும். கேட்குறேன் நான். வேண்டாம் கொலுசெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு? அதுதான் இன்னும் போடவே இல்லைல்ல, அது அப்படியே இருக்கும். வேணாம் ரீதா. இல்லைன்னா வசு, இந்த செயினுக்கு பதில் நான் தாலி கொடி கழட்டி கொடுக்குறேன். என்ன விளையாடுறியா? போகிறது எனக்கு இஷ்டமே இல்லை. தாலி கொடியா எதுக்கு நீ வந்து கழட்டுறாங்கிற? என்ன பழக்கம்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தா வசு, நான் தாலி கொடியை கழட்டிட்டு மஞ்சக்கயிறு கூட போட்டுப்பேன். கல்யாணம் ஆகி 1 வருஷம் நான் அதான் போட்டிருந்தேன். ரொம்பலாம் பண்ணாத. இதுக்கு பதில் அது கொடுத்துரு. நம்மள்ட்ட இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது. ஆனால் நீ திருப்பி கொடுத்துருவேன். போக வேண்டாம் ரீதா. முத நான் உனக்கு வாங்கி கொடுத்தது அதுதான். அதை கழட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு வேணாம். சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. தாலி கொடியெல்லாம் கழட்ட வேண்டாம். மீதி நம்மகிட்ட இருக்கிறனாங்க காய்ஸ் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுதுங்க. ஒரு 10 பவுன் வச்சவனுங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ பணம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சீக்கிரம் ஒரு பெரிய அப்டேட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இல்லைனா ஏன்னா நகை கொண்டு வைக்கணும்னு கேட்காதீங்க. கூடி சீக்கிரம் இதுக்கெல்லாம் பதில் நான் சொல்கிறேன். பெரிய அப்டேட் இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து காட்டுறோம். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. சரி ரீதா, எந்த ரீதா போயிட்டு அடமான வச்சுட்டு பணத்தை வாங்கி வரலாமா? போலாமா? ஓகே கைஸ், நாங்கள் போய்ட்டு பணத்தை வாங்கிட்டு மிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுனை கொண்டு போயிட்டு அடமானத்தை வச்சுட்டு வந்துட்டாங்க. இதோ ஒரு 3 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. 10 பவுனுக்கு 3 லட்ச ரூபா வந்துருக்குங்க. பட் இந்த பணமே எங்களுக்கு பத்தாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலும் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கடனாவோ டொனேஷனாவோ யார்ட்டையுமே நான் வாங்க மாட்டேன். எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த 3 லட்சம் பணம் மேற்கொண்டு நான் பணத்தை புரட்டிட்டு எங்களோட தேவையை நான் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் செஞ்சு முடிப்பேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீதா சொன்னால் 3 மாதமோ 6 மாதமோ கழிச்சு நகையெல்லாம் மீட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரம் எப்படி ஒரே மாதத்தில் கூட மீட்டலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே உழைக்கணும். உழைச்சா சம்பாதிக்கலாம், காசு வரும், மீட்டலாம், எல்லா வேலையும் நடக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எல்லாமே நான் தீர்த்துக்குவேன். யாரும் எங்கள் நிலமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த நகையெல்லாம் வச்சுட்டு இந்த பணத்தை என் கையில் வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு வேதனை. ரீதா வந்து பேங்க்லேயுமே அழுதுட்டா. பேங்க்கில் அந்த நகையெல்லாம் கொண்டு வைக்க போகிற இடத்துல ரீதா அழுதுகிட்டு இருக்கா. ஏன் ரீதா இப்படி பண்ணுறா, தயவு செஞ்சு அழுகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியும் அவள் கேட்கவே இல்லைங்க. வாடகை வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம நகையெல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன நல்லது நடக்க போகுது இல்லை கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். என் புள்ள இருக்கான், சந்தோஷமாக இருந்துருவேன் நான். சாமி என்ன வேணும்? என்ன வேணும்? அப்பா கூடி சீக்கிரம் வாங்கி கொடுத்துறேன். பிள்ளை குழந்தையா இருக்கா, விளையாட்டு பிள்ளைங்க, அதனால் அவளுக்கு விவரம் இல்லை. நாங்கள் 2 பேர் படுற வழியும் கஷ்டம்லாம் பாப்பாவுக்கு தெரியாது. பரவாயில்ல, எல்லாருமே குழந்தையாக இருந்துட்டு போயிடலாங்க. எல்லாருமே குழந்தையாக இருந்துட்டா இந்த கஷ்ட நஷ்டமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கு பிரிவினாங்கன்னா தான் நமக்கு வந்து இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாமே. கடவுள் வந்து உங்கள்கிட்ட என்னடா வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை வந்து குழந்தையாக மாற்றிடுங்க அப்படின்றவேன். குழந்தை எந்த ஒரு கஷ்டம் பிரச்சனை எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா. குழந்தையாவே மாறிடுங்க. பெரியவங்களாகி நம்ம படுற கஷ்டமும் வேதனையும் அடாடாடா இந்த உலகத்தில் அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை இருக்குங்க. இதுக்கு மேலே நான் எழுதுருவேன். ஸோ வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ரீதா இது ஃபீல் இல்லை இந்த கொண்டு பத்திரமா வை. இந்த பணத்தை நீங்கள் நைட்டே நான் கொண்டு கொடுத்துருவாங்க. எங்களோட தேவையை நான் பூர்த்தி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. நைட்டே இந்த பணம் கொண்டு நான் கொடுத்துருவேன்.